கடன் பெற்றுள்ளது. அவர்களுக்கும் இந்த புத்தக திருவிழாவில் பெரும் பங்காற்றுகின்ற அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்முடைய கேப் கல்லூரி இயக்குனர் திரு இ. லட்சுமணன் அவர்கள் என்னை மறந்திருப்பார்கள். இருந்த போதிலும் 2006 அவர்கள் எனக்கு செய்த ஒரு உதவியை மறக்க இயலாது. அதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக்கொண்டு, இந்த புத்தக திருவிழா சிறப்புடன் செயல்பட பல்வேறான ஆக்கப்பூர்வமான உதவிகளை வழங்கிய அன்னார் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இறுதியாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், உங்களால் தான் இந்த புத்தக திருவிழா என்பது வெற்றி பெற முடியும். நீங்கள் அனைவரும் மனது வைத்தால் ஒரே நாளிலேயே லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை வாங்கலாம். உங்களுடைய வீடுகளிலும் நூலகங்களை உருவாக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் கொடுத்து பயன்பெறலாம். கல்யாணங்கள், திருமணங்கள், மற்ற விசேடங்களுக்கும் நீங்கள் பரிசு தொகை வழங்குவதற்காக புத்தகங்களை வழங்கினால் அது அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். எனவே நீங்கள் நிறைய புத்தகங்கள் வாங்கி எங்களை இந்த புத்தக திருவிழாவை சிறப்புற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த விழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக அடுத்து நடைபெற இருக்கின்ற கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நமது மாவட்டத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அடுத்து இந்த விழா சிறப்பதற்காக இங்கே வந்து ஸ்டால்கள் அமைத்துள்ள புத்தக பதிப்பாளர்களுக்கும் மற்றும் இங்கே ஒலி அமைப்பு ஏற்படுத்தி தந்தவர்களுக்கும் கூடாரங்கள் அமைத்து தந்தவர்களுக்கும் இந்த விழா சிறக்க ஒத்துழைத்த அனைத்து பெருமக்களுக்கும் நம் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொன்ன மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு புதுமையான நிகழ்ச்சியை இதோ இந்த மேடையிலே நடத்தி காட்டுவதற்காக வருகிறார்கள். அன்பிற்குரிய கலை நண்மணி பி. அபூபக்கர் அவர்கள் ஒரே ஒரு நிமிடம் இந்த புத்தக கண்காட்சியின் பெருமையை காட்டுவதற்காக அவர்களுடைய மாயாஜால வித்தையில் புத்தகங்களை எடுத்து காண்பிக்க இருக்கிறார்கள். அது முடிந்தவுடன், ஒரே நிமிடத்தில் முடிந்துவிடும். அது முடிந்ததும் கலை நிகழ்விற்கு மேடை ஏறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நேற்றைய தினம் கூட நமது மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பாராட்டு பெற்ற கலை நண்மணி அபூபக்கர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே மாயாஜாலங்களை செய்திருக்கின்றார். இன்றைய தினம் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த 2வது புத்தக கண்காட்சியையும் அவருடைய மாயாஜாலத்தின் மூலமாக நம்மை எப்படி ஆர்வப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். இதோ அவருடைய நிகழ்ச்சி துவங்குகிறது. ஐயா, இந்த பெட்டியில் ஏதாவது இருக்குதா? கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏதாவது இருக்குதா? காலியாக தானே இருக்கு. பார்ப்போம் இப்போ என்ன செய்ய போறார் பாருங்க. அந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை. ஐயா, திறந்து காமிங்க. திறந்தாலும் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாத இந்த பெட்டியில நெருப்பு போடுறாரு. கொஞ்சம் கை தட்டுங்களேன். இப்போ ஒரு மாயாஜாலத்தில் ஏதோ பண்றாரு. அந்த மாயாஜாலத்தில் என்ன வருது பார்ப்போம். என்ன வருது? புத்தகம். ஆஹா, அற்புதம் அற்புதம், அற்புதமான நிகழ்ச்சி. 1 2 3 வந்துகிட்டே இருக்கு. அவருடைய நிகழ்ச்சிக்கு நாம தான் எடுக்கணும் முயற்சி. சரிங்களா? நன்றி நன்றி. வாய்ப்புக்கு